சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் நிறையா கட் ஆகிடுச்சு. லெவல்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு லாஸ்ட்டு 2 கேண்டில்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த லோ டு இந்த ஹை ப்ரீவியஸ் ஹை, அதாவது 47,600லேருந்து 61,755 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். 6 மந்த்ஸ் கேண்டில் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட்டு 3 கேண்டில்ஸோட லோ அண்டு ஹை இருக்கும். நமக்கு மார்க்கெட் வந்து இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் 61,755. ஓகேங்களா? 61,755, 54,206 இந்த லெவலில் இருக்குது உங்களுக்கு. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆகலாம் அப்படின்னா, ப்ரீவியஸாக என்ன ஆகிருக்கு அப்படின்னா, நமக்கு இங்கே இந்த லோ அண்டு இந்த ஹை. ஓகேங்களா? இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளூ கொடுக்குறேன். ப்ரீவியஸ் ஹை இதுவே இருக்கட்டும், இங்கேயும் ப்ளூவாகவே இருக்கட்டும். ஸோ இந்த லோ டு இந்த ஹைனா நமக்கு மார்க்கெட் வந்து இது சைட்வேஸ் மார்க்கெட்டாக கன்சிடர் ஆகிடும். உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்னால் வீக்லி சார்ட் போங்க. வீக்லி சார்ட்டில் நமக்கு இப்போது 2025 2025 ஜூன் ஜூலைலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, நமக்கு இந்த லோ டு இந்த ஹை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. அப்போ நமக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, இங்கே சின்ன ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால என்ன இருக்குது, மார்க்கெட்டு இந்த ரீடெஸ்ட் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னுமே டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கேருந்து இந்த லோ டு இந்த ஹை. ஸோ இந்த லோ டு இந்த ஹைனா மார்க்கெட் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், 0.786 55,400 இதுக்கு பிலோ வந்தால் தான் வந்து நமக்கு செல் ட்ரெண்ட். இப்போது எவ்வளோ இருக்கணும், 55,400க்கு பிலோ வருது, பிரேக் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலாம் இந்த லெவலில். ஸோ இந்த ரெட் லைன், அதுக்கு அடுத்து இந்த ப்ளூ லைன், ரெண்டோட லெவல் எவ்வளோனா 55, 54, 556, 53, 646 இந்த 2 லெவலில் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் லெவல்ஸு. ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி பண்ணுறீங்க இல்லை நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 1 வீக்கில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இது லெவலாக வந்துடும் உங்களுக்கு. இந்த லெவல்ஸ் எவ்வளோ, 55,444 எவ்வளோ, 55,444. ஸோ ப்ரீவியஸ் ஹை எவ்வளோ நமக்கு 61,755. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே கிளியராக சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு டபுள் கன்ஃபர்மேஷன் மறுபடியும் நமக்கு ப்ரீவியஸ் ஹை மூவ் ஆகிருக்கு. ஹை மூவ் ஆகிட்டு இந்த லோவிலேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது நமக்கு இந்த ஹை போயிருக்கு. ஓகேங்களா? இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த லோ டு இந்த ஹை ரீடெஸ்ட் கொடுத்துருக்கோம். மார்க்கெட் வந்து கரெக்டாக என்ன ஆயிருக்குன்னா, ரீடெஸ்ட்மெண்ட்டு 0.786 55,404 இந்த லோ வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த லோ வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிருக்கா கரெக்டாக. இந்த லெவலில் விக்கு மட்டும் வச்சுருக்கோம் இங்கே, இதுங்களா இந்த இருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா டார்கெட்டை இங்கே புக் பண்ணியிருக்கணும். புக் பண்ணிட்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆயிருக்குன்னா, செல்லர்ஸ் இங்கே வந்து மார்க்கெட் என்ன இருக்குது நமக்கு எவ்வளோ பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு, $6,000 பாயிண்ட் நமக்கு டார்கெட். ஓகேங்களா? 6,388.
ஸோ 6000 பாயிண்ட் நமக்கு டவுன் ஆன மார்க்கெட்டு இங்கேருந்து என்ன கொடுக்கலான்னா சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போது நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து என்ன பண்ணலான்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் மந்த்லியில் இன்னுமே நமக்கு டவுன் ட்ரெண்ட் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இப்போ என்ட்ரி எடுக்கலாமான்றதை விட ஆல்ரெடி புக் பண்ணியிருப்பாங்க டார்கெட்டு. ஆக்சுவலாக புக் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்குது நமக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு சின்ன இதுவே வந்து பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே மேலே செல்லுன்னு போயிருப்பீங்களா, செல்லர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்களா. இப்போ இங்கே செல்லர்ஸ் எல்லாமே வெளியே போகிறப்போ இங்கே யார் வருவாங்க மறுபடியும் உள்ளே பையர் வருவாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா வீக்லி இல்லை டேவில் போய் பார்க்கலாம். வீக்லியில் இங்கே வந்து பையர் செல்லர் 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு கேண்டில் இருக்குது, பையர் இது செல்லரும் புஷ் பண்ணுறாங்க, பையரும் புஷ் பண்ணுறாங்க. இங்கே நமக்கு வந்து டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்குது சப்போர்ட்டில். அப்போ என்ன பண்ணலான்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் டே சார்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டே சார்ட்டில் மார்க்கெட் என்ன இருக்குது, ப்ரஷ் எல்லாம் டெலீட் பண்ணுங்கள். ஸோ டே சார்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கலாம், ரீடேஸ்மெண்ட் ஃபிப்டின் டெலீட் பண்ணிடுறேன். சப்போர்ட்டு இன்னும் நமக்கு 0.786 எடுத்துருச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நாளையோட மார்க்கெட் எடுத்துக்கங்க. மார்க்கெட் ஓவரால் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த லோ, ஓகேங்களா. ஓகேங்களா. இந்த லோ டு இந்த ஹை மார்க்கெட் நமக்கு இந்த லோ டு இந்த ஹையில் தான் இருக்குது. இதோட லெவல் என்ன 55,250. ஸோ 55,200க்கு கீழே 211 220க்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துடும். நீங்கள் பை ட்ரெண்டில் இருக்க முடியாது, ஹோல்ட் பண்ண முடியாது. மறுபடியும் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மறுபடியும் மார்க்கெட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் 57,200க்கு மேலே போகுதுன்னா மார்க்கெட் என்ன ஆகலாம், பை ட்ரெண்டு போய்டும். அப்போது இங்கே என்ன பண்ணலான்னா கரெக்டாக ரீடெஸ்ட்மெண்ட்டு சப்போர்ட் எடுத்துருக்கு. சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் என்ன கொடுத்துருக்கு, பை ட்ரெண்டு தான் மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இந்த லோ டச் பண்ணிட்டு மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் சின்ன ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட் வந்த மார்க்கெட் மறுபடியும் என்ன இருக்குது 0.786 55,656 இந்த லோவை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வர அப்கமிங் டேஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் எதுவாக வச்சுக்கணுன்னா இந்த கேண்டிலோட லோ 55,639 55,639 ஓகே. இப்படி பார்க்க முடியலன்னா இந்த கேண்டில் இருக்குல்ல, கேண்டிலில் போய்ட்டு இது பண்ணுங்கள். லோ எவ்வளோ 55,631 631 ஓகேங்களா. இது லோ, இதுதான் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்,
ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல 54 555 53 646 இந்த லெவல் வரதுக்கான சான்சஸ் ஆகிடும். இப்போ இந்த 2 லெவலில் மார்க்கெட் இல்லை அப்படின்னா, பிரேக் ஆகலை அப்படின்னா, ரீடெஸ்ட் கொடுத்துருச்சுன்னா இன்னுமே லோயர் டைம் ஃப்ரம் 2 hours செக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு என்ன சைட்வேஸ் மார்க்கெட்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்னு கிளியராக தெரியும். இங்கே இருக்கா, கிளியராக இருக்கா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் பார்க்கக்கூடாது, லோயர் டைம் ஃப்ரேம் பார்த்துக்கணும். இந்த 2 லெவலுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டை இது பண்ணிக்கணும். இந்த லோ எவ்வளோ, 52,230, 55,230, 55,230 ஓகேங்களா? ஐம்பத்தஞ்சு இரநூத்தி 237 வந்து லோ. ஹை எவ்வளோ, 57,100 ஓகேங்களா? 57,100. ஸோ இந்த லோ இந்த ஹை ஓகேங்களா, இதுக்குள்ளே மார்க்கெட்டை வச்சுக்கணும். ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த லெவலில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து இந்த ஹை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது இன்னும் நமக்கு வந்து இப்படி பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ நமக்கு மார்க்கெட் இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதோட லெவல் என்ன, இதுதான் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் மறுபடியும் என்ன ஆகலாம்னா இந்த லோ வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்னா இதை பிரேக் அவுட் பண்ணணும். ஃபிப்ரோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணணும். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகலாம், நாளைக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ன ஆகலாம், மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இங்கேருந்து சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு நமக்கு ஆயிரத்தி 800 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். எவ்வளோ, 1800 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் ட்ரேட் ஆகும். எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னுமே உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் 1 hour சார்ட்டுக்கு காமிச்சேன், 30 minutes காட்டுறேன். 30 மினிட்ஸில் செட் ட்ரெண்டில் தான் இருக்குது. 15 minutes கரெக்டாக டார்கெட்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு மேபி உங்களுக்கு கேப் அப்பாய் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். சின்ன கரெக்ஷன் தான், ஆனால் லாங் டைம் ஹையர் டைம் ஃப்ரேமில் செல் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இன்னுமே டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட். ஆனால் ட்ரெண்ட் என்னென்னா நமக்கு செல் ட்ரெண்டு ஓகேங்களா. ஹையர் டைம் ஃப்ரேமில் செல் ட்ரெண்டு ஒரு 6000 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த இடம் வந்து பையர்ஸு செல்லர்ஸு யார் டாமினேட் பண்ணுறாங்களோ மறுபடியும் அந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நியூஸஸும் இங்கே இம்பேக்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ கிளியராக வந்து இது எல்லாமே டெலீட் பண்ணிட்டு கிளியராக ட்ரெண்டு போயிட்டு பாருங்கள். மந்த்லி டைம் ஃப்ரேம் ஓகேங்களா. இங்கே மார்க்கெட் யார் டாமினேட் பண்ணுறா, என்ன கலரில் இருக்குது, பச்சைனா என்ன சிவப்புனா என்ன, பச்சைனா பையரு, சிவப்புனா செல்லர் ஓகேங்களா. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் யார் இருக்கா இப்போது, அதிகமாக செல்லர் தான் இருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் என்ன, செல் ட்ரெண்டு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் பையர்ஸ் வராங்களான்றதை நமக்கு என்ன பண்ணணும், டைம் ஃப்ரேம் தான் காட்டும். ஆக்சுவலாக மந்த்து வீக்கு
டேவ்லேயும் மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்களா, பையர்ஸ் இல்லை. சின்ன ஒரு பையர்ஸ் வந்திருக்கான் சப்போர்ட்டில். ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மேலேருந்து இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வந்தது, ப்ராஃபிட் புக்கிங் ஆகிட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஓவரால் செல்லர்ஸ் தான் இருக்காங்க மார்க்கெட். ஓகேங்களா, ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.